நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிஜிபி சமுதாய வானொலி நிலையம் பண்பலை ஒலிபரப்பு 90.8 தொட்டதெல்லாம் ஹிட். நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பிஜிபி சமுதாய வானொலி 90.8. நேயர்களே, இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியாக நாம கேட்கவிருப்பது சர்வதேச யோகா விழிப்புணர்வு தினம். இன்றைய தினத்தின் சிறப்பு நிகழ்ச்சியாக பிஜிபி கல்வியியல் கல்லூரி மாணவிகள் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யோகாசனம்லாம் செஞ்சாங்க. இந்த நிகழ்ச்சியில் பிஜிபி கல்வி குழுமங்களின் கரஸ்பாண்டன்ட் ஐயா கணபதி அவர்கள் யோகாவினுடைய பயன்கள் என்ன, அதில் செய்வதனால் ஏற்படும் நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி மாணவர்களிடையே தெளிவாக எடுத்து வச்சாங்க. வாங்க நேயர்களே, நாமளும் கேட்டு பயன்பெறலாம். Feel happy, feel lucky that you are part of a global celebrations. உலகம் பூரா யோகா டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா பூரா, ஆல் ஓவர் இந்தியா ஆல்சோ they are celebrating. இந்த டேயில் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நீங்கள் திஸ் சுட் பி ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கணும் உங்கள் லைஃப்பில். இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ப்ராக்டிஸிங் யோகா. யோகா இஸ் எ யுனிக் கிஃப்ட் ஆஃப் இந்தியா டு த வேர்ல்ட். தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாலே யோகா கொடுத்துருக்கோம். திஸ் இஸ் எ வெரி வெரி யுனிக் ஒன். யோகா மாதிரி உலகத்தில் வேறு எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஆர் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி எதுவும் கிடையாது. இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் பாடி, மைண்ட் அண்ட் சோல்னு சொல்லுவாங்க. ஆத்மா, மைண்ட் வேற, இது ஆத்மா வேற. ஸோ இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் பாடி, மைண்ட் அண்ட் சோல். அந்த பியூட்டி ஆஃப் யோகா இதை லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா யூ டோன்ட் நீட் எ பிளே கிரவுண்ட் தேவையில்லை. ஐட்டம்ஸ், பிளே ஐட்டம்ஸ் எல்லாம், பால் எல்லாம் தேவையில்லை. யூ கேன் டூ இட் எனிவேர் அட் எனி டைம். அண்ட் நவடேஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உலகம் வர வர ரொம்ப டென்ஷன் அதிகமாகிட்டுருக்கு. there is a lot of competition, there is a tension, a lot of social problems. இதெல்லாம் வர வர இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அதனால் இந்த டைமில் யூ ஷுட் ஆல் ஸ்டார்ட் ப்ராக்டிஸிங் யோகா. யோகா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இட் இஸ் நாட் ஓன்லி ஒரு ஹெல்த்தி இது மாத்திரம் இல்லை, இட்ஸ் அ வெரி ஈஸி ஒன், வெரி கன்வீனியன்ட் ஒன், வெரி எங்கே வேணாலும் பண்ணலாம், எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் பண்ணலாம். பர்டிகுலர்லி யுவர் ஆல் கேர்ள்ஸ், நீங்கள்லாம் நாளைக்கு ஜாபுக்கு போய் when you get your family and all these things, இது பண்ணிங்கன்னா இட் வில் கிவ் யூ நாட் ஓன்லி ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் மாத்திரம் இல்லை, யூ கெட் a lot of mental peace. இப்போ ஃபஸ்ட்டு இது பண்ணிங்க இல்லையா, அந்த ஓம், அந்த மியூசிக் கேட்கையிலேயே நம்ம மைண்டு பூரா எங்கேயோ போயிடும். ஏன்னா அந்த மைண்ட் இந்த மைண்டு இட் கோஸ் அவே ஃப்ரம் அவர் பாடி போயிட்டு இட் கெட்ஸ் இந்த ஓம்ங்கிறது இட் இஸ் கால்டு யூனிவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. யூனிவர்ஸ்னா யூனிவர்ஸுக்கும் வேர்ல்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். வேர்ல்டு மீன்ஸ் வி ஆர் மீனிங் அபவுட் த கிரவுண்டு, இடம், பீப்புள் எல்லாம். Universe means it is a combination of world plus atmosphere, air, water, இதெல்லாம் சேர்ந்து the combination of all this thing is called universe அப்படின்னு சொல்றது. யோகாவில் பண்ணுறது you get into the universe. இந்த ஓம் இது கேட்கல, நீங்கள் பண்ணிட்டு இருக்கல, நானே இங்கே உட்காந்து கேட்டுக்கிட்டு for a few seconds I was not here. Only my body was here, but I was transported. You get into the universe. Universe-ல போய் amalgamate, mix ஆகி வந்துடும். அதனால் my dear students, I am very happy. I congratulate B.Ed College for organizing this at a very short notice, and I am glad you all participated in these things. அதனால் சொன்னாப்புல make it a very very important day in your life. வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு முக்கியமான நாளாக இருக்கணும். முக்கியமான நாள்னால் ஒரு வாழ்க்கை பூரா ரோம்பர் பண்ணுற மாதிரி இது பண்ணிட்டு, ஸோ இது மேக் இட் அ இம்பார்ட்டன்ட் டே, மேக் இட் ஏ ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸ்டார்டிங் பாயிண்ட் இன்னையிலேருந்து யோகா பண்ணுங்க. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், we have the yoga college, Sangeeta and all the others can give you simple steps கூட நான் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு ரிக்வெஸ்ட் த B.Ed பிரின்சிபால் ஒரு நாளைக்கு ஒரு பெரிய செஷன் வச்சுக்கிட்டு சிம்பிள் ஆசனா
இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க சொல்கிறேன் நான். ஸோ ஒன்ஸ் அகைன், today feel lucky you are part of a global celebrations of yoga all over the world. இதை ஒரு திருப்பி சொல்கிறேன், மேக் இட் an important day, மேக் இட் a turning point. இன்னையிலிருந்து ஸ்டார்ட் ப்ராக்டிஸிங் யோகா. அது மாத்திரம் இல்லை, நீங்கள்லாம் யூஆர் ஆல் மோஸ்ட்லி ஹெல்த் செக்டரில் இதில் எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கவங்க இருக்கீங்க. இதை நீங்கள் யூ ஷுட் ஸ்ப்ரெட் இட் டு த அதர்ஸ் ஆல்சோ. இதோட பெனிஃபிட் நீங்கள் யோகா பழகிட்டீங்கன்னா இதோட பெனிஃபிட்டு போய் வீட்டில் போய் அப்பா அம்மாவுக்கு பிரதர் சிஸ்டருக்கு சொல்லிக் கொடுக்கணும். ட்ரை டு மோட்டிவேட் தம். இட்ஸ் குட் ஃபார் இது ஃப்ரீ. திஸ் இஸ் த ஃப்ரீ எக்ஸசைஸ், சாலிட்டரி எக்ஸசைஸ். கேன் பி டன் எனிவேர், எனி டைம், எங்கே வேணாலும் பண்ணலாம். இனிமேல் நீங்கள் எல்லாம் போகிறவங்கலாம் ஜாபில் போகையில் ட்ரை டு ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் திஸ் ப்ராக்டிஸ் ஆஃப் டூயிங் யோகா டெய்லி, சிம்பிள் யோகா, பூரா இதுவும் பண்ண வேண்டியதில்லை. ஈவன் இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணாவே போதும் டெய்லி. சிம்பிள் யோகா அங்கே உட்காந்துட்டு எங்கே வேணாலும் யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இட் வில் பிகம் பார்ட் ஆஃப் யுவர் டெய்லி ரொட்டீன். ஒரு தடவை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாமே ஆட்டோமேட்டிக்காக யுவர் பாடி வில் ஸ்டார்ட் டூயிங் இட். எங்கே வேணாலும் உட்காந்து எப்போ வேணாலும் உட்காந்து பண்ணிக்கலாம். வீட்டில் உட்காரலாம், எங்கே வேணாலும் ஒர்க் பிளேஸில் எங்கே வேணாலும் பண்ணலாம். ஸோ பிகம் ஏ யோகா. இன்னையிலிருந்து ஸ்டார்ட் ப்ராக்டிஸிங் யோகா அண்ட் ட்ரை டு உங்கள் ஃபேமிலிக்கு இதை பற்றி இதோட பெனிஃபிட்டை சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களோட பெனிஃபிட்டு சொல்லுங்கள். இங்கே ஒரு இது இருக்குது, நம்ம ரன்னிங் யோகா காலேஜ், பார்ட் டைம் கோர்ஸும் பண்ணலாம். பின்னால் நீங்கள் எல்லாம் படிச்சுட்டு there are many people, yoga is becoming not only ஒரு individual exercise மாத்திரம் இல்லை, is becoming a big profession also. நிறைய ஃபாரின்ல எல்லாம் all over the world there is so much interest in yoga. So you can make it a profession also. முடிச்சுக்கிட்டே சைட் பை சைடும் படிக்கலாம் இல்லையா? சைட் பை சைட் வாட் எவர் டிகிரி யூ ஆர் டூயிங் இட், சைட் பை சைட் யோகா காலேஜில் ஜாயின் பண்ணிவிட்டு யூ கேன் லேர்ன் யோகா ஆல்சோ. ஒரு குவாலிஃபிகேஷன். See these two boys, he is from Kerala இல்லையா? He has come from, he is our student, he is from Kerala. Nee Thambi, Salem, he is also a student but he is working there. நம்ம காலேஜ் யோகா ஸ்டூடெண்ட். அதே மாதிரி எம்எஸ்சி யோகா, ரெண்டு பேரும் எம்எஸ்சி யோகா பண்ணுறாங்க. லேர்ன் திஸ் திங், லேர்ன் யோகா, லேர்ன் அ குவாலிஃபிகேஷன், இட் will be good for you. Once again let me tell you, this is not only an exercise, this is a very spiritual one. It's not a physical மாத்திரம் கிடையாது. It's a combination of physical, spiritual one. Spiritual. So it will be good for you and good for the others also and good for the world also. Yoga பண்ணதுல it makes you a better person also. So once again, be it principal, a faculty, Sangeeta, நீங்க ரெண்டு பேரும் பேர் என்னதுமே, Prabhakar, Ahmed from Kerala also. So congratulations for all of you for organizing this function. Thank you. Thank you, sir, for your valuable words in simple way. சர்வதேச யோகா தின சிறப்பு நிகழ்ச்சியாக இன்றைய நம் நிகழ்ச்சியில பிஜிபி கல்வி குழுமங்களின் கரஸ்பாண்டன்ட் ஐயா கணபதி அவர்கள் யோகா செய்வதனால் ஏற்படும் நன்மைகள் என்னென்ன, உடல் மனம் ஆன்மாவுக்கு ஏற்படக்கூடிய பயன்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி நம்மிடையே தெளிவாக எடுத்துரைச்சாங்க. அவருக்கு நம்ம நேயர்கள் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிஜிபி சமுதாய வானொலி நிலையம் பண்பலை ஒலிபரப்பு 90.8 தொட்டதெல்லாம் ஹிட். Next, I call upon Dr. Priyasamy sir, Dean sir, to deliver his address for yoga. On this International Yoga Day 2024, let me briefly explain the history, theme and significance of yoga. The inception of International Yoga Day traces back to September 27, 2014, when Prime Minister Narendra Modi proposed the idea during his speech at the United Nations General Assembly. He emphasized yoga's ancient heritage and its potential to promote global health and peace. Subsequently, on December 11, 2014, the United Nations proclaimed June 21st as International Yoga Day, supported by 177 member states, reflecting yoga's universal appeal and acceptance. The significance of International Yoga Day is International Yoga Day holds
multifaceted significance centered on promoting the practice of yoga and its associated benefits. Key aspects of its importance include global awareness. The day aims to educate people worldwide about the extensive health benefits of yoga. By fostering a global community of practitioners, it encourages the individuals to incorporate yoga into their daily routines. Physical health. Yoga is renowned for enhancing flexibility, strength, and endurance. Regular practice can prevent and manage various physical ailments, including back pain and cardiovascular issues. Mental well-being. Beyond physical health, yoga significantly benefits mental well-being. It aids in stress reduction, enhances concentration, and promotes mental clarity. Practices such as pranayama, that is breath control, and meditation are crucial for managing anxiety and depression. Next, spiritual growth. Rooted in spirituality, yoga fosters inner peace and harmony, guiding individuals towards self-awareness and self-realization. This spiritual aspect helps practitioners connect with themselves on a deeper level. Community and unity. The theme Yoga for Self and Society. This is the theme for the International Yoga Day 2024. That is Yoga for Self and Society. Emphasizes yoga's role in creating a harmonious society. It promotes a sense of unity and collective consciousness, transcending cultural and geographical barriers. Prime Minister Narendra Modi this year will be celebrating International Yoga Day at Srinagar, and about 3,000 to 4,000 people are expected to attend the event. So my dear students, this is a very, very important event, and as our correspondent rightly pointed out, and you girls can join while you are pursuing your program. You can also join in yoga college in the certificate course and get the certificate degree of practicing the yoga, and thereby you can get benefited for practicing your yoga. So with these few words, I wish the organizers for having nicely arranged this program, and wish you all the best. Thank you very much. Thank you, sir, for your history of International Yoga Day. நேயர்கள் இதுவரை கேட்டது சர்வதேச யோகா தின சிறப்பு நிகழ்ச்சியில பிஜிபி கல்லூரியின் டீன் அவர்கள் நமக்கு யோகா தின வரலாறு, அது எப்போ எங்கே ஏற்படுத்தப்பட்டது, அதோட பயன்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்மகிட்ட தெளிவாக பகிர்ந்து கொண்டாரு. நேயர்கள் சார்பாக அவருக்கு மிக்க நன்றி தெரிவிச்சுக்கோம். நேயர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது பிஜிபி சமுதாய வானொலி 90.8.